இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம டே டு டே கான்வர்சேஷன், டே டு டே இங்கிலீஷ், எவ்ரிடே இங்கிலீஷ், அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை ஆங்கிலத்திலே எப்படி அமைப்பது, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவது, how can we use present continuous, where can we use this present continuous, when can we use this present continuous, எப்போதும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஒரு செயலை குறிப்பிடுவதற்கு present continuous we are using. Always, எப்போதும், அவன் எப்பவுமே பணம் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் எப்பவுமே பணம் கேட்டு கேட்டு என்னை தொல்லை பண்ணி கொண்டே இருக்கிறான். இந்த ஆல்வேஸ் அப்படிங்கிறது மேக்சிமம் இந்த தொல்லை செய்து கொண்டே இருத்தல், இரிட்டேட்டிங் பண்ணிக்கொண்டே இருத்தல், தொல்லை செய்து கொண்டே இருத்தல், அனாவசியமாக நம்மை படுத்தி கொண்டே இருத்தல், இந்த மாதிரியான வார்த்தைகளை, வாக்கியங்களை, நிகழ்ச்சிகளை, ஆக்ஷன்ஸை நம்ம சொல்றதுக்கு தான் இந்த ஆல்வேஸ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தும். அவன் எப்போதும் பணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எப்படி நம்ம சொல்லுவோம்? அவன் இருக்கிறான், he is, அவன் இருக்கிறான், பணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், எப்போதும் பணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், எப்போதும், ஆல்வேஸ். கேட்டுக்கொண்டே இருக்கிறான், கேட்டுக்கொண்டே இருக்கிறதுக்கு என்ன? ஆஸ்கிங். கேட்டலுக்கு என்ன? குடு குடு குடுன்னு கேட்கறதுக்கு தான் ஆஸ்கிங்னு பேர். கேளு கேளுன்னு காதுல கேட்கறதுக்கு லிசன். காதுல கேட்கறது, காதால கேளுப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து லிசன். காதால கேளு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு லிசன். குடு குடு குடுன்னு கேட்கறதுக்கு ஆஸ்கிங். புரியுதுங்களா? தமிழ்ல வந்து ஒரே வேர்டு தான் கேட்டல் அப்படிங்கிறது. இங்கிலீஷ்ல 2 வேர்டு இருக்கு, ஆஸ்கிங், லிசன். லிசன் அப்படின்னா காதுல கேட்கறது, ஆஸ்கிங் அப்படின்னா குடு குடுன்னு கேட்கறது. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம இவன் என்ன கேட்கறான்? பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுன்னு கேட்கறான் இல்லையா? அப்ப நம்ம எந்த வேர்டு போட போறோம்? ஆஸ்க் போடணுமா, லிசன் போடணுமா? ஆஸ்கிங். கரெக்ட். he is always asking. அவன் எப்போதுமே கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கேட்டுக்கிட்டே இருக்கான்பா இல்லையா? என்ன கேட்டுக்கிட்டே இருக்கான்? என்ன? பணம். ஆஸ்கிங் ஃபார் மணி. மணி, பணம். பணம் கொடு பணம் கொடு பணம் கொடு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான். he is always asking for money. the for money, பணத்துக்காக என்ன தொந்தரவு பண்றான்? பணம் கேட்டு என்ன கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கறத he is always asking for money. he is always asking for money. அவன் எப்போதும் பணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இதுதான் நீங்க இந்த கண்டினியூஸ் டென்ஸ் ask plus ing, asking. கொண்டு இருத்தல், ing
போட்டீங்கன்னா என்ன? கொண்டு இருத்தல், கேட்டுக்கொண்டு இருத்தல், ஆஸ்கிங். பார்த்து கொண்டு இருத்தல், சீயிங். குடித்து கொண்டு இருத்தல், ட்ரிங்கிங். பாடம் படித்து கொண்டு இருத்தல், ரீடிங். ஓடிக்கொண்டிருத்தல், ரன்னிங். இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல ஆஸ்கிங், கேட்டுக்கொண்டே இருத்தல். இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் ஃபார் மணி. சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுக்கு வயிறு ரொம்பவே ரொம்பாது. போதும் 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 அப்படின்னு சொல்றதுதான் சாப்பாடு. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க. அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான்ப்பா. He is always eating. அவன் சாப்பிட்டு கொண்டே அப்படிங்கிறது இந்த ஆல்வேஸ். எப்போதும். அவன் எப்போதும் சாப்பிட்டு கொண்டே, தூங்கிக் கொண்டே, படித்துக்கொண்டே சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் present continuous tense. கொஞ்சம் பேர் தான் அப்படி இருப்பாங்க. ஆனா நம்ம சொல்றோம் இல்லையா, he is always eating. அவன் எப்போதும் இதை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் எப்போதும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான். அவன் எப்போதும் படித்து கொண்டே இருக்கிறான். எப்படி நீங்க சொல்லுவீங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி வைங்க. இந்த ஆல்வேஸ் அண்ட் யூசுவலி அப்படிங்கிற இந்த மாதிரியான அட்வர்ப்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.